Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic inert pair effect. This is important topic. Okay. Inert pair effect. What's the meaning of inert pair effect? Inert pair effect is the reluctance. What's the meaning of reluctance? Unwillingness. Unwillingness அது வந்து தானாவே தன்னோட எலக்ட்ரானை கொடுத்து பாண்டிங்கை வந்து மேக் பண்ணாது. Okay, so that is the reluctance of the outermost S electron in heavy p block elements like the thallium, lead, bismuth to participate in chemical bonding. அதாவது என்னன்னா வந்து heavy p block elements. எதை நம்ம heavy p block elements சொல்கிறோன்னா இந்த 13லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து 17, 18 வரைக்கும் வரக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், p block elements. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே d blocks வந்திருக்கும். இந்த d blockோட கண்டினியூஷன் தான் p block. இது என்னென்னு சொல்லுவோம், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து வர்றது வந்து போஸ்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் அந்த இப்போ போரான், இந்த அலுமினியம்லாம் லைட்டர் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அதுக்கு கீழே டவுன்வேர்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஹெவி, இது பி பிளாக்ல இருக்கிறதுனால ஹெவி பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதாவது இதெல்லாம் ஹெவி பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த ஹெவி பி பிளாக் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் சொல்கிறாங்க, தாலியம், லெட், பிஸ்மத். ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து கெமிக்கல், அதாவது ஒரு பாண்டை மேக் பண்ணணும்னா அதில் உள்ள எஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஒன்லி பி எலக்ட்ரான்ஸ் டு பார்ட்டிசிபேட் மேக் த பாண்டு. ஓகே, எஸ் எலக்ட்ரான்ஸ் பாண்ட் மேக்கிங்கில் ஃபார்ம் இன்வால்வ் பண்ணாமல் பி எலக்ட்ரான்ஸ் ஒன்லி இன்வால்வ்ஸ் டு மேக் த பாண்டு. பி ஆர்பிட்டாலை யூஸ் பண்ணி வந்து பாண்டை மேக் பண்ணோம். ஓகே, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்னர்ட் பேர் எஃபெக்ட். அப்போ இன்னர்ட் பேர் எஃபெக்டில் இன்வால்வ் ஆகிறது பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ்லேயே மெயின்லி என்னென்னு சொல்லுவோம், ஹெவி பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஹெவி பி பிளாக் எலமெண்ட்ஸ்லேயே மெயின்லாம் என்னென்னு சொல்கிறோம், தாலியம், லெட், பிஸ்மத். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து இதோட கான்ஃபிகரேஷனில் இந்த இதில் NS2 இந்த எஸ் ஆர்பிட்டால் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. ஓன்லி பி ஆர்பிட்டால் இன்வால்வ்ஸ் டு மேக் எ பாண்ட். ஓகே, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இன்னர்ட் பேர் எஃபெக்ட். Due to poor shielding of inner d and f electrons, these s electrons are held tightly by the nucleus, leading to higher stability of lower oxidation state. வந்து அது என்னன்னு சொல்கிறோன்னா, இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதுதான் நமக்கு இப்போ எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 3ங்கிறது இதோட எக்ஸ்பெக்டட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இப்போ தாலியம்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஆனால் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம என்னென்னு எடுத்துக்கோ, அதுலேருந்து 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும். அப்போ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. அப்போ அதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே லெட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 வரணும். அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சேம் பிஸ்மத்துக்கும் 2 மைனஸ் பண்ணால் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுதான் ஹை ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த எலமெண்ட் வந்து ஒரு ஹை ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கணும். அதாவது அந்த காம்பவுண்ட் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 மைனஸ் பண்ணணும். N-2 என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அதுக்கு ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து கிளியராக பார்ப்போம். இது வந்து கிளியராக தெரிஞ்சிட்டோன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இன்னர்ட் பேர் எஃபெக்ட் வந்து இந்த டாபிக், அதாவது இதோட கான்செப்ட் இவ்வளோ நமக்கு கிளியராக தெரிஞ்சிட்டுனா இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி சில்லி மேட்டர். அதாவது ரொம்ப ஈஸி. என்னென்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம் என்னென்னா இதுக்கு இது எப்படி நம்ம NS2 NP1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா,
ns2 np1 எப்படி சொல்கிறோன்னா, இப்போ போரானோட அட்டாமிக் நம்பர் வந்து 5 1s2 2s2 2p1. அப்போது இதுக்கு அடுத்து வர்றது வந்து அலுமினியம். அலுமினியம் என்னவாக இருக்கணும் வந்து 3s2 3p1 இருக்கணும். ஓகே, அதுதான் அடுத்து இது அலுமினியம். அடுத்து கேலியம்னா 4s2 4p1 அப்படி இருக்கணும். ஓகேவா? அப்போது அது வந்து என் ஆர்டரில் போயிட்டுருக்கும். இதே ஆர்டரில் தான் வந்துட்டுருக்கும். ஆனால் இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. s2 np1 அப்படி தான் இருக்கும். அதே கார்பனுக்கு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து 1 p ஆர்பிட்டலில் 1 கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகும். அப்போ ns2 np2. அதே நைட்ரஜனுக்கு ns2 np3, ஆக்சிஜனுக்கு ns2 np4. அப்போது இதுதான் வந்து வேலன்சி. வேலன்சினா அதோட வேலன்சி 2 + 1 வந்து 3. ஏன்னா 1s வந்து கம்ப்ளீட்டில் ஃபில் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஃபில் ஆகாமல் இருக்கிறது அதோட வேலன்சி. அப்போ 3 தான் அதோட வேலன்சி. இப்போ நம்ம போரான் சொல்லும்போது அதுக்கு வந்து +3 சொல்லுவோம். அதே அலுமினியமும் +3 தான். ஓகே, லைட்டர் எலிமெண்ட்ஸுக்கு +3. இது கேலியம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வந்து p ஆர்பிட்டாலும் வந்து பாண்டை மேக் பண்ணுவோம். +3 ரெண்டுமே வரும். ஓகே, அப்போ கேலியமுக்கு +1 வரும் +3 வரும். அதே இண்டியமுக்கு +1 வரும் +3 வரும். பட் டேலியமுக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் என்ன வரும் 1. அப்போ டேலியம் வந்து +1 தான் வரும். ஓகே, டேலியம் மட்டும் +1 தான். இதே இண்டியம் வந்து +1 +3, கேலியம் +1 +3, அலுமினியமும் போரானும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இதே தான் சேம் தான். ஆனால் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வேலன்ஸ் என்னது 2 + 2 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சிலிக்கானுக்கும் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனால் இந்த ஜெர்மானியம் வந்து டின் இருக்குல்ல, இது வந்து 4 வரும். இந்த ரெண்டுக்கும் 4 வரும். பட் இந்த s ஆர்பிட்டால் இல்லாமல் அது வந்து பண்ணும். அப்போ +2 வரும். ஆனால் லெட்டுக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் +2 கிடைக்கும். அப்போ லெட்டுக்கு மட்டும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்லி. இப்போ நைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா இதோட வேலன்சி 5. அப்போ நைட்ரஜன் பாஸ்பரஸ்க்கு +5. இதுக்கு வந்து ஆர்சனிக் ஆன்டிமனி வந்து +5 வரும். அடுத்து இந்த இது வந்து s எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகாது பாண்டிங்கில். அடுத்து அப்போ p ஆர்பிட்டால் என்ன இருக்குது 3. அப்போ +5 +3. பட் பிஸ்மத்தில் இதோட 5 எலக்ட்ரான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5 அல்லது 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் என்ன வரும் 3. அப்போது இது வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ இன்னொருக்கா கிளியராக சொல்கிறேன். அதாவது போரான் அலுமினியம்னா வந்து அதுக்கு வந்து அதோட மெயினாக அதோட வேலன்ஸை மட்டும் பார்க்கணும் +3. அடுத்து கேலியம் இண்டியமில் வந்து +3 வரும். ஆனால் வந்து s எலக்ட்ரான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. அப்போ +1. இன்டாலியம் வந்து வந்திருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 1. ஓகே, அடுத்து இதுக்கு வந்து இதோட வேலன்சி 4. இதுக்கு 4 வரும். s இல்லாமல் வந்தால் 2 வரும். ஓகே, லெட்டுக்கு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் +2. இதே நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்க்கு அதோட வேலன்சி 5. அப்புறம் அர்சனிக் ஆன்டிமனிக்கு 5 வரும். s எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் 3. பிஸ்மத்துக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. இதுதான் இதோட ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதே தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இது கிளியராக தெரிஞ்சிருச்சா? அதுதான் இந்த 2 குரூப்புக்கும் அதோட பேலன்ஸுன்னு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து அதோட பேலன்ஸையும் வரும். s எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும். ஓகே, s எலக்ட்ரானை மைனஸ் பண்ணி p ஆர்பிட்டாலில் மட்டும் இருக்கிறத எழுதணும். அடுத்து இந்த லாஸ்ட் ஒன்றுக்கு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் இன்னர்ட் பேர் எஃபெக்ட். அதுதான் IP இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு போரான் அதோட அட்டாமிக் நம்பர் 5 1s2 2s2 2p1. அப்போ வந்து இதில் இது மட்டும்தான். இது வந்து 1 வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. இதுதான் 2 செகண்ட் செல்லில் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ +3. ஓகே, இதுதான் போரானுக்கு, இதுதான் அலுமினியம்க்கு. இதுதான். ஓகே, ஸோ இது வந்து இந்த டியூ டு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அதாவது வந்து இப்போ s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், s ஆர்பிட்டால். இப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து s ஆர்பிட்டால் வந்து அதிகமாக இருக்கும். தென் p ஆர்பிட்டால், தென் d ஆர்பிட்டால், தென் f ஆர்பிட்டால். இப்போ இந்த டேலியம்
பிஸ்மத் இதுலலாம் வந்து டி ஆர்பிட்டாலும் எஃப் ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆகும். ஆனால் ஷீல்டிங் ஆஃப் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னால அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, புவர் ஷீல்டிங் இதில் மெயினாக தெரிஞ்சுக்கிறது புவர் ஷீல்டிங் ஆஃப் ஸ்க்ரீனிங் ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எஸ்எட் எஃபெக்ட் வந்து இந்த டிக்ரீஸ் ஆகும். அதாவது போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் இந்த புவர் ஷீல்டிங் ஆனால் இசட் எஃபெக்டிவ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆனால் வந்து இசட் எஃபெக்டிவ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் மோஸ்ட் டைட்லி அட்ராக்டட் நியூக்ளியஸ். அப்போது அதில் வந்து எஸ் எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்டில் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு நிமிஷம் வந்து இப்போது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து புவராக இருந்துச்சுன்னா வந்து இசட் எஃபெக்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ த அவுட்டர் மோஸ்ட் எஸ் எலக்ட்ரான் ஆர் டைட்லி அட்ராக்ட் த நியூக்ளியஸ். ஏன்னா எஸ் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து நியூக்ளியஸ் வந்து எஸ் எலக்ட்ரானை ரொம்ப டைட்டாக அட்ராக்ட் பண்ணனால அது வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. ஒன்லி பி எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லணும், இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸிங் த இசட் எஃபெக்டிவ் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் எஸ் எலக்ட்ரான். ஓகேவா, அடுத்து 2 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்போ இன்னும் கிளியராக புரியும். அதாவது விச் எலிமெண்ட் அமாங் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஷோ த இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இன்னர்ட் பேர் எஃபெக்டில் இன்வால்வ் ஆகாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்டில் இன்வால்வ் ஆகாதது இந்த பாருங்கள், இது இவ்வளவுமே இன்னர்ட் பேர் எஃபெக்டில் இன்வால்வ் ஆகும். அப்போ இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது இந்த ரெண்டு பீரியடும். அப்போ இதில் வந்து அலுமினியம், போரான், கார்பன், சிலிக்கான், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், சல்ஃபர் இது வந்து இன்னர் பேர் எஃபெக்டில் இன்வால்வ் ஆகலை. அப்போ இதில் எது இன்வால்வ் ஆகலை, அலுமினியம். பிகாஸ் இது வந்து ஒரு லைட்டர் எலமெண்ட். வந்து ஹெவியர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஒன்லி இன்வால்வ் இன்னர் பேர் எஃபெக்ட். வந்து அலுமினியம் ஒரு லைட்டர் எலமெண்ட்னால அது வந்து இதில் இன்வால்வ் ஆகலை. ஓகே, ஸோ இன்னர் பேர் எஃபெக்ட் வந்து எதனால, புவர் ஷீல்டிங் ஆஃப் என்எஸ் எலக்ட்ரான் பை டி அண்ட் எஃப் எலக்ட்ரான். புவர் ஷீல்டிங் வந்து ஹை இசட் எஃபெக்டிவ். புவர் ஷீல்டிங் ஆஃப் எஸ் எலக்ட்ரான். அடுத்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் டியூ டு இன்னர் பேர் எஃபெக்ட். இந்த இன்னர் பேர் எஃபெக்டில் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா இப்போது அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். எதுனா இப்போது இது பார்க்கும்போது வந்து டேலியம், லெட், பிஸ்மத் இது எல்லாமே இன்னர்ட் பேர் எஃபெக்ட். அது வந்து +1, +2, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இது வந்து டின்னுக்கு வந்து எது வந்து ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போது இது வந்து SN2+. இது வந்து அப்போது SN2+ வரணும்னா SN4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி SN2+ கிடைக்கும். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னாலே அது என்னது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரானா ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்து PB4 வந்து பிஸ்மத்தோட வந்து ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுனா +2. அப்போது இங்கே வந்து PB4 கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பெறணும்னா PB2+ தான் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். PB4 வந்து ஒரு ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே கிடையாது. அப்போது அது PB வந்து இப்போ பாருங்கள் வந்து டின் வந்து ஒரு +4 தான் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வந்து 2ஆக மாறணும்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணால் ஸ்டேபிளாக மாறலாம். 2 எலக்ட்ரான் அதாவது ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட்
which of the following is most strongly reducing due to inert pair effect? அப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. வந்து டின் வந்து 4+ தான் மோர் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ வந்து டின் 4+ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணால் தான் அது வந்து ரெடியூஸ் ஆகுது. SN2+. அப்போ இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்டு வந்து லெட்டுக்கு வந்து Pp2+ தான் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிகாஸ் இந்த இனர்ட் பேரில் டேலியம் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், லெட் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், பிஸ்மத் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ லெட்டு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது வந்து 2 எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணணும்னா வந்து ஆக்சிடைசிங். அடுத்து டேலியம் வந்து +1 தான் ஸ்டேபிளான ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதுவும் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ பட் நம்ம கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து டின். ஏன்னா அது வந்து 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி SN2+ மாறுது. ஸோ அப்போ கெயின் பண்ணுறதுனால அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த why thallium chloride is less stable than thallium chloride TLCl. அதாவது thallium trichlorideன்னு சொல்கிறோம்ல, அது ஏன் லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறோம்னா வந்து டேலியம்னாலே அதுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து ஸ்டேபிள். இங்கே வந்து இது -3 ஆகும், அப்போ இது +3 ஆகும். ஆனால் நமக்கு ஸ்டேபிள் வந்து +1 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிள். ஸோ அப்போ இதுதான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து லெட் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் லெட் டயாக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லெட்டுனாலே அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. அப்போ இதுக்கு வந்து -2, இது +2 இருக்கும். இது -4, இது +4 இருக்கும். ஆனால் நமக்கு ஸ்டேபிள் வந்து +2. ஸோ இந்த Pb2+ வந்து பிகாஸ் ஆஃப் inert pair effect. இதுதான் inert pairல உள்ள ஹெவியர் P block elements. தாலியம் இது வந்து கிளியராக ஞாபகம் வச்சுட்டாலும் வந்து தாலியம்னா +1, லெட்னா +2, பிஸ்மத்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகாஸ் ஆஃப் inert pair effect. அது வந்து புவர் ஷீல்டிங் ஆஃப் s electron, வந்து புவர் ஷீல்டிங், ஸோ ஹை the high is at effective. Okay, that is the reason. Okay, so inert pair thallium is +1, lead is +2, bismuth is +3 oxidation state. Okay, ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.